ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிபி பிளாக்ஸில் இந்த டிபேட் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கப்பூரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழைய ஹெச்டிபி பிளாக் இருக்கும். என்னென்னா, அந்த பிளாக்கில் வந்து சில மாடியில் பிரிட்ஜு மாதிரி ஒரு டைல்ஸாக இருக்கும். அந்த டைல்ஸு பார்த்தீங்கன்னா 3 லிஃப்ட்டுக்கு கனெக்ட் ஆகிட்டு நிறைய ஹெச்டிபி இருக்கும் அந்த இடத்துல. அந்த பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ மகளே, இந்த ஹெச்டிபி பிளாக்ஸ் இப்போ பற்றி சொன்னால அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ஆன்லைனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த வீடியோ இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சளி, அதான் இப்படி இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கனெக்டிங் ஃப்ளோஸ் பார்த்தீங்களா, இந்த கனெக்டிங் ஃப்ளோஸை தான் பற்றி உங்களோட சந்தேகத்தை தீர்க்க போகிறேன். இல்லை உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் போய் நிற்கிறேன், நல்ல வியூ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 662 ஆட்டோ 662 எப்படி 3 லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மாடல் லிஃப்ட் வந்து இந்த பில்டிங் வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா நிஜமாக 5வது மாடியில் தான் கனெக்டே ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2வது மாடிக்கெலாம் லிஃப்டே இல்லை. ஏன்னு எனக்கே தெரில சுத்தமாக. ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், என்ன பண்ணுவோம் நீ பாருங்கள். நான் இப்போ பேக்ரவுண்ட் மாற்றிட்டே இருப்பேன், ஏன்னா இங்கே வந்து தூசி பூச்சி வேறு வந்துடுறாங்க இங்கே கொடுவேல. சரி இப்போ காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளாக் 661 டேக்கா லிட்டில் இந்தியா. ஸோ இது பிளேயரும் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாடியெல்லாம் பாருங்களேன். இந்த மாடியெல்லாம் இதெல்லாம் கூகுள்லேருந்து எடுத்துருந்து இது. ஸோ இந்த கூகுள்லேருந்து எடுத்துருந்து தான் மக்களை எல்லாம் பாருங்கள் அங்கங்கே பபுள் லிஃப்ட்டு கனெக்டிங் ஃப்ளோஸ்லாம் தெரியுதா. ஸோ இதுதான் ஓல்டு ஹெச்டிபி பிளாக்குன்னு கூகுளில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த பிளாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிளாக் போவோம். நெக்ஸ்ட் பிளாக் என்னென்னா பிளாக் 662. எப்படி 662? ஸோ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். என்னென்னா இந்த 662 பிளாக்கை நான் டேக்காவில் போய் ஈதப்போ போயிருந்தேன். அப்போ போய் எடுத்திருந்தேன் அந்த வீடியோலாம். என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த வீடியோ நான் இன்னும் போஸ்டே பண்ணேன் கைஸ். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாங்க, அதுவும் 662 இதுவும் 662 எப்படி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், ஏன்னா அங்கே தான் ஈகிள் கேமர் மிஸ்டர் அப்பாஸ் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அங்கே தான் இருக்கிறாருங்கிறனால அவர்கிட்ட கெஞ்சு கூட்டாடி அவர் கூட வந்து இந்த பிளாக்கில் இருக்க மாடியெல்லாம் சுட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கனெக்டிங் ஃப்ளோஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 9 13 17 21 24. பட் ஏன் வந்து 17க்கு அப்புறம் 21 வந்ததுக்கப்புறம் ஏன் 25 வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 25 வந்து தனி மாடி மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் 24 கடைசி கனெக்டிங் ஃப்ளோர்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே தான் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் பிளாக்கு போகலாம் வாங்க. என்னென்னா பிளாக் 663 இதுவும் டேக்கால தான் இருக்குது. அதுவும் பிளாக் 662 மாதிரி கடவை இருக்கும் பக்கத்துலேயே. அதுக்கும் 3 லிஃப்ட் இருக்குது. பட் கனெக்டிங் ஃப்ளோர்ஸில் எதுவும் தெரியாது. அதனால தான் என்ன தான் சுற்றி இருந்தாலும் எனக்குலாம் தெரியும், வந்துடுச்சு இப்படியே. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு.
நெக்ஸ்ட் எது பார்த்தீங்கன்னா பிளாக் 666 666. ஸோ இந்த 666ன்னு சொன்னோடனே சில பேர்லாம் ஞாபகம் வந்துருக்கும் என்னென்னா அந்த டெவில்ஸ் நம்பர். ஸோ இந்த டெவில்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 666ன்னு அந்த பழைய பேய் படத்தில் வந்துடும். இந்த ஜென்ம நட்சத்திரம்னு படம் வந்துச்சு 1990s. நானாக பாட்டு எனக்கு நைட்டுக்கு தூங்கவே முடியல. ஒரே பயம், அப்படியே 2-3 நாள் பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் 666க்கு ஒன்றும் பேய் கடனும் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே வச்சு விட்ருக்காங்க அப்படியே. ஸோ இந்த பிளாக்கோட டிபேட்டை பற்றி பேசலாமா? இப்போ டாப்பிக்கே வரலாம். என்னென்னா இந்த பிளாக்கில் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்களேன். இல்லை என்னெல்லாம் கவனிச்சுக்கிறீங்க பார்த்துக்கோங்க. என்னென்னு கவனிச்சிங்க அந்த கனெக்டிங் ஃப்ளோஸ் தான் எப்பவும் போல். ஆனால் என்ன லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த பபுள் லிஃப்டே இருக்காது. ஆஸ் யூஷுவல் நார்மல் லிஃப்ட்டு தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த ஈஷூனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஈஷூனில் 651 மட்டும் இல்லை, நிறையா பிளாக்ஸ் எக்கச்சக்கமாக. இந்த சொம்பாங்க பக்கம் சொல்கிறேன், இந்த பிளாக் 291ன்னு ஒரு பஸ் ஸ்டாப் போகிறோம். அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும் பாருங்கள். அங்கெல்லாம் வந்து அந்த பக்கம்லாம் வந்து பிளாக் 274 இருக்கும். ஸோ 274ங்கிற இடம் நம்ம கசின் வாழ்கிற இடம். பட் அது ஈஷூ இல்லை, புக்கிட் பஞ்சாப். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாபிக் பிளாக் 274க்கு போவோம். போகலாமா? ஸோ கைஸ் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் 274. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கசின் வாழ்கிறாரு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்டிங் ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், சில மாடலாம் ஓப்பனாக தெரிதா, அதான் கனெக்டிங் ஃப்ளோர்ஸ். ஸோ இந்த கனெக்டிங் ஃப்ளோர்ஸ்லாம் ஏன் வந்து சிங்கப்பூரில் எப்படி கத்திருக்காங்கன்னு தேடி பார்க்கலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம்னு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீம்லெஸ் ஆக்சசிபிலிட்டி. என்னென்னா இந்த லிங்க் பிரிட்ஜஸ்லாம் இந்த யூனிவர்சல் டிசைன் இன் சிங்கப்பூர் பப்ளிக் ஹவுசிங்கில். ஸோ அவங்களாம் வந்து இந்த சீம்லெஸ் கனெக்ஷன்ஸ்லாம் போட்டு மல்டி ஸ்டோரி கார் பார்க்லாம் வைப்பாங்களாம். இந்த மொபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதான் இந்த வீல் சேரில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கள, அவங்களும் வந்து இந்த தாண்டி போகணுன்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால்தான். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான், இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து காற்று நல்லா வந்து அப்புறம் ரெயின் கிட்ட இருந்தோம் சூரியன் கிட்டேருந்து நான் ஒரு பாதுகாப்பு கொடுவோம். இந்த காரிடார்ஸ்லாம் வந்து இந்த எஸ்கேப் ரூட்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் இது இருந்தால் நம்ம இந்த மாதிரி பிளாக்லாம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நிறைய பிளாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இனிமேல் ஏதாச்சும் பிளாக் இது இருந்தால் சந்திப்போம். பாய்.